இயேசுவே நாங்கள் மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளையும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கின்ற வேலை இந்த அநேக எதிர்பார்ப்புகள் எங்கள் வாழ்வில் இருக்கலாம். சகோதரங்களே, ஆண்டவர் எங்கள் மத்தியில், எங்கள் குடும்பத்தில், எனக்குள் தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்குள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த குறையும் வராது. சகோதரங்களே, ஆண்டவரை தொட்ட அத்தனை பேரும் குணமடைந்தார்கள். ஆண்டவர் தொட்ட அத்தனை பேருமே சுகம் பெற்றார்கள். இன்று ஆண்டவர் என்னோடு எனக்குள் இருக்கின்றார், என் குடும்பத்தில் இருக்கிறார் என்றால் அவரது தொடுதலை நாங்கள் உணர்கின்றவர்களாய், அவர் எங்களை தொட நாங்கள் இடம் கொடுத்தவர்களாய் இன்றைய நாளிலும் எங்கள் உள்ளத்தை தாழ்த்தி அவர் சமூகத்தில் நிற்போம். சரீரத்திலே பலவீனமுற்று இருக்கிறீங்களா? மனதிலே சோர்வடைந்த நிலையில் இருக்கிறீங்களா? மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? வாழ்க்கை போராட்டங்கள், சுமைகள் அதிகரித்து ஐயோ ஏன் என் வாழ்வு இப்படி என்று விரக்தியில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை நம்புங்க சகோதரங்களே. நான் எந்த சூழல் இருந்தாலும் அதை அனுமதித்தவர் என் அருகில் இருக்கிறார். காரணம், அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்ற சகோதரங்களே, ஆண்டவர் அவரிடம் வந்த பெருந்திரளான மக்களை பார்த்து அவரிடம் வந்து அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் நலமற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயினால் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆண்டவருடைய காலடியில், ஆண்டவருடைய சமூகத்தில் அனைத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள் சார். நோயுற்றவர்கள், பலவீனமற்றவர்கள், சரீரத்திலே பலனிழந்தவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். அனைவரையும் வைத்தார்கள். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் அடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரவேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரிடம் அநேக விதமான பலவிதமான நோய்களில் துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்களை கொண்டு வந்து வைத்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். இதை கண்ட இஸ்ரேல் மக்கள் பெரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை, இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ ஆரம்பித்தார்கள். அன்பு சகோதரி சகோதரியே, இன்று உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த சூழலில் இருந்தால், சரீர நோயாக இருக்கலாம், மன ரீதியில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான சூழல்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்க. அவரினால் எல்லாவற்றையும் குணமாக்க முடியும். அவரினால் எல்லா கட்டுகளையும் அவிழ்க்க முடியும். அவர் எங்களுக்கு சமாதானத்தையும் எங்கள் வாழ்வில் இருக்கின்ற போராட்டங்களுக்குள்ளே கடந்து செல்லுகின்ற வல்லமையை கொடுத்து எங்களை வழி நடத்த அவரினால் கூட. ஆகவே அவரிடம் நாங்கள் முற்று முழுதாய் சரணடைவோம் சகோதரங்களை, சரணடைவோம். அடுத்தது சகோதரங்களை, எப்பொழுதெல்லாம் துன்பங்கள், வேதனைகள் அல்லது நோய்கள்னாலே நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் மனம் சோர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கின்ற பொழுது எங்களுடைய நிலைக்காக நாங்கள் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே இந்த துன்பத்தை அகற்றுங்க, இந்த நோயை அகற்றுங்க, இந்த கஷ்டத்தை அகற்றுங்க என்றெல்லாம் ஆண்டவர் எங்களை பார்க்கின்றவரை நான் இருக்கின்ற நிலை அவருக்கு தெரியும். என்னை முழுமையாய் அறிந்த இறைவன், நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து அவரிடம் கொடுத்து விட்டு, ஆண்டவர் இம்மற்றும், ஆண்டவரே இத்தனை நாட்கள், இந்த கடந்த நாட்களில் என் வாழ்வில் இந்த அற்புதம் செய்தீர் ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து குணமாக்கல் தந்தீங்க, இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை வழிநடத்தினீங்க ஆண்டவரே, அவைகளை நினைத்து நாங்கள் ஆண்டவரை போற்றி புகழுவோம் சகோதரங்களே. அவரை நினைத்து நாங்கள் போற்றி புகழ்கின்ற பொழுது தற்சமயம் எங்கள் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் அகன்று போவதை காண்போம், நோய் குணமாவதை காண்போம். நாங்கள் அவரை போற்றி போற்றி அவரை நாங்கள் துதிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்வின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், நோய்கள் அகன்று போகும், துன்பங்கள் அகன்று போகும், உள்ளத்தில் சமாதானம் பெறும், இழந்து போன சமாதானத்தை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.
ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வேதனைகள் அல்லது நோய் சரீர நோய்களா அல்லது மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க. பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க. குடும்பமாய் கணவன் மனைவியை ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இதோ இருக்கிற நிலையில முழுவதும் உம்மது கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரை நாளும் இந்த கணம்பரை எங்கள் வாழ்வில் எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தீங்க. எவ்வளவு வல்லமை எங்களை வழி நடத்தி வந்தீங்கப்பா. இதெல்லாம் உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி, இதோ இன்று நான் இருக்கிற நிலையை உமது கரத்திலே கொடுக்கிறேன். உம்மால் கூடும் ஆண்டவரே, உமது திருவலத்தின் படி எங்களை வழி நடத்தும். இந்த சூழலுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற பொழுது, அன்று அப்பா ஆண்டவர் அவரை சுற்றி வந்த அத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தவர் இன்று உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவியாய் உங்கள் வாழ்விலும் பெற்றோர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் விடுதலை கொடுத்து உங்களை நலத்துடன் வழி நடத்த ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறாரு. அவர் வழி நடத்துவார். உங்களுக்கு சுக பலத்தை கொடுப்பார் சகோதரி சகோதரியே. ஆகவே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்பா, இதோ இன்றைய நாளிலும் ஆண்டவரே இருக்கின்ற நிலையோடு உம்மிடம் சரணடைகின்றோம். அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை இப்படி வல்லமையோ அற்புதமான விதங்கள் எங்களை வழிநடத்தி எங்களை எல்லாவற்றிலும் எம்மை பாதுகாத்து வந்தீங்க. இன்று நாங்கள் இருக்கிற இந்த சூழலை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது திருவுளத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு வல்லமையை தாங்க. எங்களுக்கு ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்புங்க சுவாமி. எங்களை உமது அன்பின் கரத்தினாலே தாங்கி இன்றைய நாளிலும் உமது பிள்ளையாய் இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் வலம் வந்து உம்மை இன்னும் அதிகமாய் போற்றி துதிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை தாழ்த்துகின்றோம், ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் உம் கரத்தில் ஒப்படை